இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையும் நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த வேலூர் மற்றும் நீர்வளம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர், அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு தொடங்கிய அந்த அமலாக்கத்துறை சோதனையானது நள்ளிரவு 2 மணி வரை தொடர்ந்தது. அதாவது நள்ளிரவு 2 மணிக்கு இந்த சோதனையானது நிறைவு பெற்றது. கிட்டத்தட்ட 11 மணி நேரத்திற்கு மேலாக துரைமுருகன் வீட்டில் சோதனையானது அமலாக்கத்துறையினர் நடத்தினர். அதன் பிறகாக அந்த சோதனையை முடித்துட்டு அவர்கள் சென்றனர். காட்பாடி காந்தி நகரில் உள்ள அமைச்சரின் வீடு, மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான அந்த அதே பொறியியல் கல்லூரி, அதே போன்று அமைச்சரின் நம்பிக்கைக்குரிய பூஞ்சோலை சீனிவாசன் உட்பட இந்த 4 இடங்கள்ல சோதனையானது நேற்று முதல் நள்ளிரவு வரை நடைபெற்றது. இந்த சோதனையில அமைச்சர் வீட்டில் ஆவணங்கள் எதுவும் சிக்காத நிலையில, அதாவது அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் ஆவணங்கள் எதுவும் சிக்காத நிலையில் நள்ளிரவு 1:20 மணிக்கு அமலாக்கத்துறையினர் சோதனையை முடித்துவிட்டு சென்றார்கள். அதே போன்று கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில, அதாவது அந்த கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் கதிரானந்துக்கு சொந்தமானது. அந்த கல்லூரியில கிட்டத்தட்ட 18 மணி நேரமாக, அதாவது 18 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டார்கள். அங்கு சில ஆவணங்களும் அதோடு பணங்களும் எடுத்து சென்றதாக தெரிகிறது. அதே போன்று பூஞ்சோலை சீனிவாசன், அதாவது அமைச்சருக்கு நெருங்கிய பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் மற்றும் அவருடைய சிமெண்ட் குடோன்ல அமலாக்கத்துறை சோதனை செய்ததில் 20 லட்சம் ரூபாய் பணமும் மற்றும் ஆவணங்களும் எடுத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. அங்கும் ஆய்வு அந்த சோதனையானது நிறைவு பெற்றிருக்கு. நள்ளிரவு 1:20 மணிக்கு அமைச்சர் துரைமுருகன் மற்றும் கதிர் ஆனந்த் அவர்கள் இருவரும் ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டில் நள்ளிரவு 1:20 மணிக்கு சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. அமலாக்கத்துறை சோதனையை முடித்து அவர்கள் வீட்டில் ஏதும் முக்கிய ஆவணங்களோ அல்லது பணமோ ஏதும் சிக்காத நிலையில் நள்ளிரவு 1:20 மணிக்கு இந்த சோதனையை முடித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.